ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாப்பிட வாங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு மேரேஜ் ஸ்டைல் பிரிஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ரெட் கலரில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரிஞ்சி செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவைன்னு பார்க்கலாம். 1/2 கிலோ பாஸ்மதி அரிசி எடுத்து இப்படி நல்லா கழுவி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகாய், 2 தக்காளி, 1/2 எலுமிச்சம்பழம், 1 கைப்பிடி புதினா, 1 கைப்பிடி மல்லி இலை, 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 கேரட்டை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். 10 பீன்ஸ் எடுத்திருக்கேன். 1/2 கப் பட்டாணி எடுத்திருக்கேன். ஒரு பெரிய உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இன்றைக்கி தேங்காய் பால் சேர்த்து தான் பண்ண போகிறோம். 3 டம்ளர் தண்ணினா 1 டம்ளர் தேங்காய் பாலுங்கிற அளவில் தான் நான் இன்றைக்கி தேங்காய் பால் அளந்து எடுத்து வச்சுருக்கேன். கடைசியாக நம்ம பிரிஞ்சியில் சேர்க்கறதுக்காக 4 துண்டு பிரெட் ஸ்லைஸ் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க மேரேஜ் ஸ்டைல் பிரிஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன். குக்கர் சூடானதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 விரிஞ்சி இலை, 1 அன்னாசி பூ, 4 கிராம்பு சேர்த்துருக்கேன். இப்போது இதை நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா புரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. வெங்காயம் நல்லா கலர் மாறி வர வரைக்கும் நல்லா கிண்டி விடுங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாவை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க. இப்போது வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டோட ஃப்ளேவர் தான் பிரிஞ்சிக்கு நல்ல வாசனையும் நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். எப்போவுமே பிரிஞ்சி செய்யும்போது ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. அதுதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு சேர்க்குறத விட ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்தோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா குழஞ்சி வரணுங்கிற அவசியம் இல்லை, ஓரளவுக்கு வந்தால் போதும். இப்போது நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறேன். நம்ம இந்த மாதிரி நல்லா எண்ணெயில் வதக்கும் போது தக்காளியோட பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு நல்லா குக் ஆகும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். இப்போது தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க காய்கறிகள் எல்லாம் சேர்த்துக்கலாம். கேரட் சேர்த்துருக்கேன். இப்போ பீன்ஸ் சேர்த்துட்றேன். பச்சை பட்டாணி நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வாங்கினீங்கன்னா அதை அப்படியே சேர்த்துக்கோங்க. இல்லை பேக்கெட் பண்ணி வரதா இருந்தால் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அது நல்லா வெந்து வரும். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். எல்லா காய்கறிகளையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி வெங்காயத்தோடு சேர்ந்து காய்கறி எல்லாம் நல்லா குக் ஆகட்டும். காய்கறிகள் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது எல்லாம் ஒன்று சேர வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க புதினாவை ஆட் பண்ணிக்கிறேன். புதினா பிரிஞ்சிக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். புதினா சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது புதினாவும் நல்லா ஒன்று சேர வந்துடுச்சு. இப்போது பிரிஞ்சிக்கு தேவையான மசாலாலாம் இப்போ நம்ம சேர்க்க போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இங்கே காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டவோ குறைச்சிக்கவோ செஞ்சுக்கலாம். இப்போது 1/2 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நம்ம பிரிஞ்சி தாளிக்கும் போதே பட்டை கிராம்பெல்லாம் சேர்த்துருக்கோம். அதனால கரம் மசாலா 1/2 ஸ்பூன் போதும். மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு எடுத்துக்கோங்க. இப்போது மசாலா எல்லாம் நல்லா குக் ஆகிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம்.
நீங்கள் எவ்வளோ தண்ணி சேர்க்கணுமோ அதில் 3ல் 1 பங்கு தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கோங்க. நான் அப்படி தான் இன்றைக்கி ஆட் பண்ணி செய்கிறேன். 1 பங்கு தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு மீதி தண்ணி ஊற்றி இப்போது நல்லா கலந்து விட்டுக்கிறேன். தேங்காய் பால் ஆட் பண்ணதுக்கப்புறமா இப்போது லைட்டாக இந்த மாதிரி கொதி வரணும். கொதி வந்ததுக்கப்புறமா உப்பு செக் பண்ணிவிட்டு தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். காரமும் இந்த டைமில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர் அதிகமாக போட வேணாம்னு நினைக்கிறவங்க பச்சை மிளகாய் கூட ஆட் பண்ணிவிட்டு காரத்தை பேலன்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது தண்ணி நல்லா கொதிக்குது. நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருந்த பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போது அரிசியெல்லாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். பொறுமையாக கிண்டி விடுங்க. அரிசி ஊற வச்சுருக்கிறதுனால உடஞ்சிடும். அதனால் பார்த்து பொறுமையாக கிண்டி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம குக்கர் மூடுறதுக்கு முன்னாடி அரை லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கடைசியாக நம்ம எடுத்து வச்சுருந்த கொத்தமல்லி இலையை அப்படி மேலே தூவிக்கலாம். இப்போது மல்லி இலை சேர்த்துட்டு லைட்டாக இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போது நம்ம குக்கரை மூடி போட்டு மூடிடலாம். மீடியமில் வச்சு ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். முந்திரி பருப்பு ஆட் பண்ணிவிட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆகணும். இப்போது இதை நான் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். இப்போ அதே கடாயில் நம்ம எடுத்து வச்சிருந்த ப்ரெட்டை இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் ஆயிலில் டீப் ஃப்ரை கூட பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி ஷாலோ ஃப்ரை தான் பண்ணி எடுக்கிறேன். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது ப்ரெட்டை திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா இதை எடுத்துடலாம். இப்போது நான் குக்கரை ஓப்பன் பண்ணிக்கிறேன். பிரிஞ்சி நல்லா குக் ஆகி சூப்பராக வந்துருந்துச்சு. சாதம் எல்லாம் நல்லா வெந்திருக்கு. ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா வந்துருந்துச்சு. நல்லா ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் எடுத்திங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நம்ம மேரேஜஸில் சாப்பிட்ட அதே பிரிஞ்சி ரொம்ப சுலபமாக வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்லாம். இப்போது நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருந்த ப்ரெட்டையும் முந்திரி பருப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப ஸ்லோவாக இப்படி எடுத்து விட்டு கிண்டி விட்டுக்கோங்க. பாருங்கள், காய்கறியெல்லாம் நல்லா குக் ஆகிடுச்சு. ரைஸும் நல்லா குக் ஆகி வந்துருச்சு. நம்ம ஒரு விசில் தான் வச்சோம், மீடியம் ஃப்ளேமில் வச்சு. நல்லா குக் ஆகி சூப்பராக வந்திருக்கு. அவ்வளோதாங்க, பிரிஞ்சி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நீங்களும் இந்த பிரிஞ்சியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் ஏதாவது ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ்லாம் வந்துச்சுன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போது மேலே கார்னிஷிங்காக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.